इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् नारायण परो ध्याता ध्यानं नारायण पर किंचित् जगत् सर्वं दृश्यते श्रूयते वा अन्तर्बहिष्टतत् सर्वं व्याप्य नारायण स्थितः अनन्तमव्ययं कविं समुद्रेऽन्तं विश्वशम्भुवम् पद्मकोशप्रदीकाशकं हृदयं चाप्यतोमुखम् अधो नित्याभिदस्यान्ते नाभ्यामुपरि तिष्ठति வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல்ல இதுக்கு முன்னாடி சக்கரம் பாபம் பரமேஸ்வரூதம் யத்புண்டரீகம் பிரமச்சேதம் தத்ராவிதம் ககனம் விஷோகஸ்மின் ஜதந்தः பதுபாதித்யம் யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதிரீனஸ்ய யஸ்வரः சஹ மகேஸ்வரः அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம நகர வித்தியை பார்த்தோம். நகரம் இருக்குப்பா, அது உள்ள ராஜகிரகம் இருக்கு, அது ஹிருதய கமலம் இருக்கு, அதுல பரமாத்மா இருக்கார், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கார், ஆகாசம் சிற்றம்பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தின் ஆரம்பத்திலேயே முடிவிலே அங்கதான் லயமாக்கிறது. அதற்கு பிறகு தத்துவத்தை சொல்லிட்டார். சொல்லி பிறகு அதை எப்படி உபாசம் ஹிருதய புண்டரீகத்துல இருக்குங்கிறத அதை புரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்றதுக்காக ஹிருதய புண்டரீக உபாசியம் எது மகேஸ்வர ஸ்வரூபம் இது யஹா சஹா மகேஸ்வரஹாங்கிற சொல்லி வச்சிருக்கு. அந்த மகேஸ்வரத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்ற அந்த உபாசிய குண விசேஷங்களை காண்பிக்க வேண்டும் என்று வேதமானது நினைத்தது. சொல்லிட்டு அப்பா அந்த சகராகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரன் எப்படி இருக்கார் தெரியுமோ? ஆயிரக்கணக்கான தலைவர் சகஸ்திர சீரிஷம் தேவம். அப்புறம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக உலகத்திற்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவராகவும் அவர் இருக்கிறார். அவர்தான் இந்த எல்லாத்தை விட மேலாக பரமான் நித்தியம் விஸ்வம் நாராயணம் என்ற பெயரிலையும் ஹரி என்ற பெயரிலையும் அஜ்ஞான பாபத்தை ஹரணம் பண்ணக்கூடிய சுரூபமாக ஹரியாகவும் அவருக்கு தான் இருக்கிறார். அந்த நாராயணனே சிறந்த ஒளி, நாராயணன் தான் பரமாத்மா, நாராயண பரோ தியாதா அப்படின்னா அந்த நாராயணனை சொல்லி கடைசியில விஷயத்துக்கு வந்தார். அந்தர் பகிஷ்ட தர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. உலகத்துல முழுக்க உள்ளும் புறமும் வியாபித்துக் கொண்டு அந்த நாராயணன் தான் இருக்கார். ஒன்றும் இல்லாத இடமே இல்லை. சொல்லியும் அவர் தான் இருக்கார், வெளியிலையும் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாதுப்பா. அவருக்கு அனந்தம், அவருக்கு எல்லையே கிடையாது. அத்தியம், அவருக்கு அழிவு என்பது கிடையாது. அவர் கவிகி, எல்லாவற்றையும் அறிந்தவர் கவிகி. கவிகி அப்படின்னாக்க துல்லியமாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கார்? சமுத்திரம், சம்சார சமுத்திரத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கக்கூடியவர் அந்த நாராயண ஞானம் தான். இப்படி விஸ்வசம்புவம், இந்த உற்பத்தி நாசம் இதுக்கெல்லாம் காரணமாக சுகத்தை கொடுப்பவராக இருக்கக்கூடியவர் அந்த நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாராயணன் எப்படி இருக்காரு நம்மளுடைய உடம்புல? நம்ம உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய பாடி உட்கார்ந்து அங்குஷ்ட மாத்திர புருஷா அத்தியாத்மை கதி அப்படின்னு அவரை அங்குஷ்ட மாத்திர புருஷாசன் யந்திராரூடானி அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் ஆட்சி வைக்கிறார் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கோம். இப்படி அவர் எங்க உட்கார்ந்து இப்படி எல்லாம் நம்மளை ஆட்சி வைக்கிறார் அப்படின்னு கேட்டா பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதோ நித்யாபிதஸ்யாந்தே நாப்யாம் உபரி திஷ்டதி. பத்மகோஷம் ஒரு அஷ்டதள பத்மகோஷம் நம்மளுடைய ஹிருதயத்துல. அது எப்படி இருக்கு? பிரதீகாசம் அப்படின்னா மொட்டு போல ஹிருதயமானது இருக்கிறது. ஹிருதயம் சாபி அகோமுகம், அது கீழ் நோக்கிய பத்மகோஷம்.
அந்த தாமரை போட்டு கீழ் நோக்கிய தாமரை போட்டு மாதிரி நம்மளுடைய ஹிருதயமானது இருக்கு. நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளுடைய சென்டர் பார்ட் எதுனாக்கா அந்த ஹிருதயம் தான். நம்ம இப்போ சயின்ஸ்ல சொல்ற ஹிருதயம்லாம் லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்கு அதெல்லாம் நம்ம ஒத்துக்கல. நம்மளுடைய ஹிருதயமானது சுசும்னா நாடி பேஸ் பண்ணி வைக்குது. சுசும்னா நாடியானது எங்க இருக்குன்னாக்கா இந்த சென்டர்ல இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்கா நிஷ்யா விதத்யாந்தே. நிஷ்யா நிஷ்டி அப்படின்னாக்கா இந்த கழுத்து கீழ் கிரீவ பந்தனம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த கிரீவ பந்தனத்துக்கு கீழே பிதத்தியம் அப்படின்னா நாபியாம் உபரி பிதத்தியாந்து. நாபிக்கு மேல 12 விரகடை 4 4 4 போட்டீங்கன்னா 1 2 3 இப்படி 3 விரகடை போட்டீங்கன்னா என்ன ஆகுது 12 அங்குலம் வரும். அந்த அங்குலம் இல்லையா? அந்த அங்குலத்துக்கு அந்தத்துல நாபிக்கு மேல அப்படின்னு புரிய வச்சாரு. ஹிருதயமானது அப்படியே கவுந்து தாமரை பம்பு மாதிரி இருக்கு. அது இந்த கழுத்துல இருக்கக்கூடிய இந்த எலும்புக்கும் நாபிக்கும் 1 ஜான் தூரத்துல இருக்கு அப்படின்னு வித்தியாசம். இல்லையா? 1 ஜான் தூரம் அல்லது 12 அங்குலம். 12 அங்குலம்னா நம்ம சொல்றோம் அந்த இங்கிலீஷ் அறிஞர்னா இந்த விரகடை அங்குலத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு தெரியும். ஹிருதயத்துக்கு நடுவில் இந்த இடத்துல நமக்கு சபராகாசமானது இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கவுந்த தாமரை போல இருக்கு. அந்த இடத்துல பரமாத்மா எப்படி தெரியுமா? எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா உங்க ஹிருதயத்துல இருக்கோம் அதே பரமாத்மா, எதிரிய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியவர் அதே பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்படி ஒழிக்கிறார்? ஜுவாலமாலா குலம் ஆதி விஸ்வஸ்யாய தனம் மஹது சந்ததகம் திலாபி சுலம்பத்யா கோஷ சந்நிபம். ஜுவாலமாலா ஆகுலம் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க பிரகாச பரம்பரையோட கூடினவராக இருக்கிறார். அந்த அறிவொளி, அந்த ஒளி, அங்க ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி பிசிக்கல் லைட் இல்லை. நாம் நமக்கு தெரியலாம எதுல தெரியலாம் அந்த ஒளி, அது அறிவொளி. அந்த அறிவின் மூலமாக இருக்கக்கூடிய வாழி அவர் காட்டி ஒழித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக்குலம்னா சூழப்பட்டு ஜுவாலமாலை நல்ல பிரகாச பரம்பரையோட அங்க அப்படியே ஜுவாலை கொழுந்தால சூழப்பட்டார் போல அங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யார்? இங்க பிரகாசிக்கிறதுனால எண்ணமற்ற ஒழிக்கிறார் நினைச்சுக்கூடாது. அகில விஸ்வசிய இந்த உலகம் முழுக்கத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மகத்தாக இருக்கக்கூடியவர் இங்க இருக்கார். அதுக்குதான் முன்னாடியே சொன்ன அனோரகியான் மகதோ மகியான் தூரா சுதூரே சந்தி கேட்ட ரொம்ப கிட்ட அவர்தான் தூரத்தும் இருக்கார். அவர்தான் அந்தர் பகிஷ்ட தரும் உள்ளையும் இருக்கார், வெளியிலும் இருக்கார், அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவாக விஸ்வத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர், ஆதாரமாக இருக்கக்கூடிய அவர் மகத்தாகவும் அவர் தான் இருக்கிறார். என்ற உடம்புல அணுவாகவும் அவர் தான் இருக்கிறார். அவர் எப்படி சந்ததகும் சிலாபி சுலம்பதி அந்த ஆலா பக்கமும் எப்படி இருக்காருனாக்கா லம்பதி அந்த தாமரை பொட்டுவாக இருந்து கொண்டு நரம்புகளின் பிடிப்புனால அந்த சுகுணா நாடியினுடைய நரம்பு மேல அப்படி லம்பதி அப்படி பொங்கரா மாதிரி இருக்கிறார். தாமரை பொட்டு போல 4 பக்கம் சந்ததகும் சிலாபி, 4 பக்கமும் அவர் எப்படி இருக்காரு? பொங்கி லம்பதி சிலாபிஹி லம்பத்தியா கோஷ சன்னிபம் அந்த பொட்டுக்களுடைய பிடிப்புனால அப்படி கட்டியான பிடிப்புனால அவர் எப்படி இருக்கார்? தொங்கிக் கொண்டிருக்கிறார். லம்பத்தி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அந்த ஆகாசமானது இந்த இடத்துல அப்படி இருக்க அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய அவரிடத்தில் சத்யாந்தே சுஷிரவும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மகானஸ்ய விஸ்வார்ய விஸ்வதோ முகஹ தஸ்ய அந்தே அந்த ஹிருதயஸ்தானத்திற்கு சமீபத்துல அந்த உள்ள சுஷிரம் அப்படின்னா ஓட்ட ஒரு சுஷிரம் இருக்கு. அந்த சுஷிரம்னா சித்திரம் அப்படின்னு பேரு. அந்த
சுஷும்னாடி நாளத்துல அந்த ஓட்டை இருக்கு. அது எப்படி இருக்கு, நான் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, சூக்ஷ்மம் சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த தஸ்மின் அந்த சுஷும்னா நாடியில நாளத்துல சர்வம் பிரதிஷ்டிதம், உலகம் முழுக்க இருக்கிறதுல ஹிருதயத்துல பிரதிஷ்டமா இருக்கு. புரியாது கொடுத்துதான் வேற. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுங்க, அனுமானத்தினால தெரிஞ்சுங்க, ரெண்டு குணமா தெரிஞ்சுங்க, சொத்தவ குணமா தெரிஞ்சுங்க. இது எதுவும் தெரியாதுன்றதுனாலதானே வேலை முடிச்சிருக்கிறது. எந்த இடத்துல உங்களுடைய பிரத்யட்சமோ அனுமானமோ இந்த லௌகிகமான நாலேஜ் ஃபெயில் ஆகுதோ அந்த சமயத்துல எதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு வேலை முடிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும். அதனால அது வேலைமானது என்ன செஞ்சது, சர்வமும் உலகம் முழுக்க உங்களுடைய ஹிருதயத்துலதான் இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தாதான் உலகம், நீங்க கூடினா உலகம் இல்லை. அப்படிதான் நடக்கிறது கூட்டத்துல. அதே சொல்லி நீங்க கண்ணை திறந்தாதான் உலகம் இருக்கு, நீங்க கூடினா உலகம் இல்லை. இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு தேவையா இருக்கு. அதை சொல்லி கொடுக்கறது தான் வேலை செஞ்சே வேலை. அப்படிப்பட்ட அந்த ஹிருதய தாமரத்துல சத்தியமத்தியே அந்த சுஷிரே, அந்த சுஷிரத்துல அந்த ஓட்டையில அந்த இடத்துல ஒரு மகாநக்னி, ஒரு பெரிய ஒளியானது இருக்கு. ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பிரௌடமாக ஒரு அக்னி இருக்கு அப்படின்னு காரணம் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப பிரௌடமான ஒரு அக்னின்னா நல்ல விசேஷமான ஒரு மகான் அக்னி ஒன்று இருக்கு. அவர்தான் விஸ்வாட்சி விஸ்வத்தோ முகா. அவர் ஒளியில் எல்லா திக்கத்திலையும் விஸ்வத்தோ முகமாக எல்லா திக்கிலையும் செல்லக்கூடிய சாமர்த்தியத்தோடையும் ஒளி வீசக்கூடிய சாமர்த்திய விஸ்வத்தோ முகமாகவும் விஸ்வாட்சி உலகம் முழுக்க அந்த கிரணங்கள் போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒளியானது, அதுதான் பரமாத்மா ஒளி. எங்கும் இருக்கக்கூடிய பரமாத்மா அங்கீங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஒளியானது நம்மளுடைய ஹிருதயாகாசத்துல சிற்றம்பலமாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தா சிற்றம்பலம்னு நம்ம கிட்ட இருந்தா சிற்றம்பலம், அங்க இருந்து ஆகாச தத்துவம்னு அது சிதம்பரத்துல இருக்குனாக்கா அதுக்கும் தெரியுங்க. ரெண்டு பேரு இதுக்கும் கொண்டு இந்த சிற்றம்பலத்தை புரிஞ்சா அந்த பேரம்பலத்தை தெரிஞ்சுக்கலாம், அந்த பேரம்பலத்தை புரிஞ்சுட்டா இந்த சிற்றம்பலத்தை புரிஞ்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா ரெண்டு ஒன்றுதானே. விஸ்வசிய ஆயத்தனமாக பகவான் விஸ்வசிய ஆயத்தனமா அங்க நன்றாக சிவன் கிட்ட இருக்கு, ரெண்டு ஒன்றுதான். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வத்தோ முகா, அது எல்லா பக்கமும் போகக்கூடிய விஸ்வத்தோ முகம்னா 10 திசைகளும் போகக்கூடிய சாமர்த்தியம், பரவக்கூடிய சாமர்த்தியம் அந்த அர்ச்சிக்கு இருக்கு. அர்ச்சிகின்னா அந்த கிரணங்களுக்கு இருக்கு. அவர்தான் பரமாத்மா நம்மளுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கிறார், புகலிடமாக நம்முடைய ஹிருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். சோக்ரபுத் விபஜன் கிருஷ்ணன் ஆஹாரமஜர கவிஹி திரியத் பூர்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா. இந்த அக்னி பகவான் சஹா அந்த அக்னியானவர் அக்ரபுத் எல்லாத்தையும் முதல்ல அப்படியே பண்ணிட்டே போனா அக்ரே நேர்த்தி அக்னி முதல்ல அவர் தான். அந்த அக்னி தான் ஜாகராக்னி ரூபமாக பிராணனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பிரிச்சு எனக்கு கண்ணுக்கு எவ்வளவு வேணுமோ அது கொடுக்கணும், மூக்குக்கு எது வேணுமோ அது கொடுக்கணும், காற்றுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும், காதுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும், கருத்துக்கு எது வேணும், கைக்கு பலம் வேணும்னா அது உட்கார்ந்துட்டே இருக்கு. இன்னொன்னா எப்படி எழுதிக்கும் இல்லையா, முக்கிய பிராணம் இருந்ததுன்னா அவர் தான் முக்கிய பரமாத்மாவே சகலமாக முக்கிய பிராண ரூபமாக இருந்து கொண்டு அக்ரபுக்கு அவர் தான் எல்லா உணவையும் விபஜன் பிரித்து பிரித்து சாப்பிட்டு பிரித்து பிரித்து அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா அப்படின்னு சொன்ன பகவான். பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். அரிசி சாப்பிடுறேன், கடிச்சு சாப்பிடுறேன் இல்லையா, இப்படி எல்லாம் வந்து முழுங்குறேன், இப்படி 4 விதமாக இந்த அன்னத்தை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு இந்த அன்னம் முழுக்கையும் சாப்பிட்டு அதை அந்தந்த பிரிச்ச பிராணன் மூலமாக அபானன் மூலமாகவும் ஞானன் மூலமாகவும் உதானன் மூலமாகவும் சமானன் மூலமாகவும் அந்தந்த எனர்ஜிக்கு தரா மாதிரி இல்லையா. நான் எழுதுனா காலுக்கு வெயிட்டு வரணும், நான் உட்கார்ந்தேன்னா என்னுடைய இடுப்புக்கு வெயிட்டு வரணும், நான் பாயணும்னா என்னுடைய விருதுக்கு வரணும், இப்படி நான் நிக்கணும் என் தலை அப்படி நிக்கணும்னு சொல்லாம நிக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி என்ன பிடிச்சு காத்துருக்கிறது. அது பரமாத்மாவுடைய சக்தி தான். ராமரூபேன பிராணாபான சமாயுக்தம் பச்சாமி அன்னம் செதறி இருக்குது. பிராணாபானாக
அவர் எப்படி இருப்பாரு? அஜரஹா, என்னுடைய உடம்புக்கு ஜரா உண்டு, மூக்குன்றது என் உடம்புக்கு உண்டு, கண்ணுக்கு உண்டு, மூக்குக்கு உண்டு, நாக்குக்கு உண்டு. ஆனா அவருக்கு இருக்கா? அவர் எப்போதும் நான் பிறகு முன்னாடியே இருக்கார், நான் பிறந்தோடனே என்கிட்ட இருக்கார், நான் போனாலும் அவர் இருப்பார், நான் இந்த பாடி தான் போகும். இப்படி அவர் எப்படி இருக்கா? அஜரஹாசன், அவருக்கு ஜராலாம் கிடையாது. என் உடம்புக்கு ஜரன்னா அவர் என்கிட்ட இருக்குன்னா அவருக்கும் ஜரா நினைச்சிட்டு இருக்காரு. ஜரஹா அவர் எப்படி இருக்காரு? கவி குஷலஹா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர்தான் நம்ம மனசாட்சின்னு நம்ம சொல்லுவோம். மனசுன்றது கூட ஜடம் தான். அதுவும் அவருடைய அவர் இருந்தாதான் அந்த மனசு வேலை செய்யும். அதனால இந்த மனசு பண்றது, இந்திரியங்கள் பண்றது, கல்வியந்திரியங்கள் பண்றது, நான் பண்ற காரியங்கள் எல்லாம் அவர்தான். நான் வேட்டரா இருக்கிறதையும் அவர் பார்க்கிறார், தீவிரா இருக்கிறதையும் அவர் பார்க்கிறார், தீவிரமா இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அந்த நானாக இருக்கக்கூடிய அந்த ஐ, இந்த ஐயில இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன அந்த ராஜகோபால் ஐ இல்ல, அவரையும் இந்த பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ராஜகோபால் இப்போ வேட்டரா இருக்கான், இப்போ தீவிரா இருக்கான்னு ஒரு உள்ள பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அவர்தான் கவி குஷலஹா. அவர் எப்படி இருக்காரு? பெரிய பூர்வம் கீழ் நோக்கி, பெரிய புறத்தா முன்னாடி, பூர்வம் நெடுக, பெரியனாக்கா ஹரிசாண்டலா வளரக்கூடியதெல்லாம் பெரிய அங்கு அனிமல்ஸ். நம்மலாம் வெர்டிகலா வளரக்கூடியது. அதெல்லாம் நாய் பசெல்லாம் இப்படி ஒரு தாண்டாம இருக்கும், எல்லாம் இப்படி வளரக்கூடியது இல்லையா? இதுக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி அகலமாக வளரக்கூடியது. சிறியது இது அகலமாக அகலமாகவும் பூத்துவமாகவும் மேல் நோக்கியும் அதான் கீழ் நோக்கியும் சாயி எல்லா மேலையும் கீழையும் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய ரஷ்மயா, அவருடைய திறமைகள் ரஷ்மி அப்படின்னா அது எப்படி இருக்கு? சத்திய ரஷ்மயா எப்படி இருக்கு? சந்ததாவா இருக்கு, எப்பொழுதும் வியாபித்து பரமாத்மாவானவர் நாலா பக்கமும் அவர் தன்னுடைய கிரணங்களை வைத்துக் கொண்டு வியாபித்து அங்கீகனாவது எங்கும் நீக்கமர அப்படின்னு சொல்றோம். இறைந்து காணப்படுகின்றவர் அவர்தான். அவர் என்ன தெரியுமா பண்றாரு? என் உடம்புல இருந்து ஒரு சூடு ஒண்ணு இருக்கு, எல்லாருடைய உடம்புலயும் சூடு இருக்கு. ரொம்ப டிஸ்பிளின்ல இருக்காருனாக்கா டாக்டர் வராரு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க, வயசானவர் வரா, மாமி வரா, என்ன ரொம்ப நாளா படுத்துட்டே இருக்காரு பாருங்க அப்படின்னு அப்படின்னே கையை தூக்கி பாக்குறாங்க. மாமி சூடா இருக்கு, ஒரு நெஞ்ச தூக்கி பாக்குறேன், சூடு சூடு கவலைப்படாது, ஒன்னும் ஆகாது ஆகாது அப்படின்னு அந்த சூடு இருக்கு. அந்த சூடு இல்லைன்னாக்க இந்தியில இருக்கிறோம் கண்டா ஹோகையா அப்படின்னு. ஸோ இந்த சூடு எங்கேருந்து வருது? எப்பொழுதுமே இல்லையா ஒரு இந்த உடம்புல இருக்கு. அவங்க உட்கார்ந்து இறந்து போனோம்னா அந்த சீட்டை யாராவது உட்கார்ந்தா அந்த சூடு இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு சூடு இருக்கு, அந்த வயிற்றுக்குள்ள ஒரு சூடு இருக்கு. அதுதான் அந்த கேலரிஸ் பர்ன் பண்றது. நம்ம சாப்பிடுறோம் சாப்பாடு எல்லாம் கல்லுல ஒரு சூடு இருக்கு, கழுத்துல ஒரு சூடு இருக்கு. இந்த டாக்டர் எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டா அந்த சூடை தணிக்கணும் அப்படின்றதுல சூடு அதிகமாயிடுச்சுன்னா பண்ணலாம். இந்த இங்கிலீஷ் டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சூடு இருக்குன்றதுலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்லி கொடுத்தே பண்ணாங்க. நம்ம ஆயுர்வேதத்துல இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்படி எங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா தனி நீராடு இல்லை வெள்ளிக்கிழமை அந்த எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்காக? இந்த வாம்செல்லாம் கணக்கில் எடுத்துட்டுதான் வச்சிருக்காங்க. உபநிஷத்துல ஆயுர்வேதத்துல சொன்னாங்க நம்ம வாழ்க்கை. இங்கிலீஷ்கார டாக்டர் சொல்ற அட்வைஸ்ல வாழறவர்கள் அல்ல. ஆயுர்வேதிக் அட்வைஸ்ல நம்ம முன்னோர்கள்லாம் பழக்கப்படுத்தி அப்படியே நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? அது வாரத்துக்கு ஒரு இந்த ரசம் சாப்பிடு, அந்த ரசம் சாப்பிடு, இந்த கண்டத்துக்கு ரசம் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ரசம் சாப்பிடு, அந்த ரசம் அப்படி எல்லாம் சொல்லி வளர்த்து ஆயுர்வேதிக் மூலமாக வந்திருக்கு. எதுக்காகனா இந்த உடம்புல இருக்கக்கூடிய சூடானது எது சொல்லுவாங்கன்னா அந்த சூடு ஓரளவுக்கு இருக்குதான் இருக்கிறான். அந்த சூடை யார் பண்றான்? நன்கு நம்மளை சூடு பண்ண வைக்கிறார். ஸ்வம் தேகம், அவளுடைய தேகத்தை அவர்தான் அந்த பரமாத்மாதான் சூடாக வைக்கிறார். எப்படி? ஆபாத தல மஸ்தகா, ஆபாத தலத்துல ஆரம்பிச்சு பாததளம் காலில் இருக்கக்கூடிய கூட்டில இருக்கக்கூடிய கீழே நம்ம கூட்டில இருக்கிறோமே அதுக்கு பேர் தான் பாதத்தளம். அந்த பாதத்தளத்துல இருந்து அந்த கட்டவரல்
ஆன்னு சொன்னதுனால இன்க்ளூசிவ்னு ராமர் எப்படி இருந்தாருன்னா ஆஜானு பாகுவா இருந்தார். ஜானுன்னா அவருடைய பாகு கையானது முட்டி வரைக்கும் வந்தது. முட்டி வரைக்கும் வந்ததுன்னா முட்டிக்கு மேல வரைக்குமா முட்டியும் சேர்த்தா அப்படின்னு சவுக்கெல்லாம் அவருக்கு இல்ல. அவர் சிருஷ்டி ஸ்திதி லயம் அந்த 3 காரியத்தை கொண்டு வரனாங்க. சிருஷ்டி இதுலயும் அவர் இருக்கார சிருஷ்டியில விட்டுட்டு அதை படிக்கணுமா? சில சமயத்தில் நம்ம இந்த இந்த 4 பேருக்கு போஸ்ட் பண்ணிட்டு இதை சொல்லாம இதையும் போஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா சொல்லல அப்படின்னா கணக்கு எடுத்துக்கணுமா வேணாமான்ற சந்தேகம் அவங்க இல்லையா? அதனால அதுக்குதான் அப்படின்ற வார்த்தை. ஜானு பாகுன்னு என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருந்தா அவருடைய கையை அந்த ஜானுவை இன்க்ளூசிவ் ஆஃப் ஜான் அதையும் மூடணும். அப்பதான் ஆஜானு பாகு. ஜானு பாகுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். போட்டேனாக்கா ஜானு பாகுவா இருக்கா அப்படின்னாக்க இந்த புத்தியும் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாததல இன்க்ளூசிவ் ஆஃப் பாததலத்துல இருந்து எப்படியே மஸ்தகம் வரைக்கும் அந்தாபயத்தி அவர் உள்ளங்கால இருந்து உச்சி தோடலை சூடுள்ளதாக செய்கிறார். பரமாத்மாவானது அவர்தான் செய்கிறார். சத்திய மத்திய அதுக்கு நடுவுல இந்த ஓட்டையில வன்னிகி சிகா ஒரு வன்னிகி அப்படின்னா அக்னி ஜுவாலை ஒரு ஜுவாலை இருக்கு. அந்த ஜுவாலையில ஒரு அடல்ல விளக்கு எரியுதுன்னு அந்த விளக்கு மேல எப்படி இருக்கும் அப்படி ஒரு திலகம் மாதிரி இருக்கும். ஒரு கூறு இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னாக்க நம்ம ஒரு தீபத்தை போனோம்னா நீங்க இப்படி போடுறீங்களா அந்த முனை இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் சிகா. என்ன தலை வன்னிகி சிகா. அந்த அக்னி ஜுவாலையினுடைய சிகையில அந்த இடத்துல அந்நியமாக ஒன்று இருக்கு. அது ரொம்ப சூட்சமாக இருக்கு. அது மேல் நோக்கியதாக வெற்றியதான ஜுவாலை ஒன்று மேல் நோக்கி வியவஸ்திதா விசேஷேன அவஸ்திதா அதிசூக்மமாக சுஷும்னாநாடியினுடைய ஊர்வத்துல இருந்து அது பிரம்மரந்தரம் பர்யந்தம் சுஷும்னாநாடிக்கு அது மூலாதாரத்திலேருந்து மேல போறக்கூடிய சாமர்த்திய இடா வழியாகவும் பிங்களா வழியாகவும் போகிறது யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய போல அந்த ஹிருதயத்துல அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கீழேந்து மேல் வரைக்கும் அந்த பரமாத்மாவை அவர் தான் விசேஷேன அவஸ்திதா விசேஷிதா வியவஸ்திதா வியவஸ்தை இல்லையான்றான். விசேஷமான அவஸ்தை இல்லையான்றார் இல்லையா? இப்படி விசேஷமாக அங்கே விசேஷமாக அவர் இருக்கிறார். மேலும் என்ன பண்றார் அவர்? அப்படின்னா கருத்த மேகம். அதுல மத்தியஸ்த அந்த மேகங்கள்லாம் நல்ல பறந்து அந்த நீர்ந்த மேகமா இருக்கு. அதுக்கு மத்தியத்துல ஒரு கோயம்னாக்க தண்ணி நீர்ந்த மேகமாக இருக்கு. நீர்ந்த மேகங்கள் 2 மேகங்கள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மின்னலா வருகிறது. ஒரு ஒளியானது புல்லேகா அப்படி ஒரு கோடு மாதிரி மேல் நோக்கி அப்படி சக்குன்னு அப்படி அந்த மின்னலானது ஒரு புல்லேகா விட்டு அந்த விட்டு அப்படின்னாக்க மின்னலானது புல்லேக மேல் நோக்கி வீசுகிறது. பாஸ்வரா அப்படி முடிக்கிறது. பாஸ்வரா அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அது மின்னல் குடி போலையும் இருக்கு. தீவாரம்னா சேப்பு நெல். அந்த சேப்பு நெல்ல கொஞ்சம் மேல கூறா இருக்கும். அந்த பூமியோட சேர்ந்து பார்த்தா அந்த நெல் அந்த அரிசியே எப்படி இருக்கும் தீவாரம் மேல கூறா இருக்கும். அந்த கூர் பகுதியில சூக்கவட்டு ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த ஊக்குல சூக்கவட்டு தண்ணி அவருடைய உடம்பானது அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல அவர் எப்படி இருப்பாங்க பிரகாஷ்ல கீதா பாஸ்வதி கீதா
அப்படின்னாக்கா பீத்தம்னா சாதாரண மஞ்சள்னு இருக்கும். இந்த கான்டெக்ட்ல மஞ்சள்னு அப்படி எடுத்துக்கிறது பொன்னிறமாக இதானாக்க இரண்ய வர்ணமாக புரிஞ்சுக்கணும். இப்படி இரண்ய வர்ணமாக அங்க அவர் ஒழித்து கொள்ள உபமா பவிக்கும் யோசியா இப்படி சூக்மமாக அப்படி பொன்னிறமாக ஒழித்து கொண்டிருக்கிறார்ன்ற உபமா கரெக்டா இருக்கு. உபமாதான் பொருந்தது இல்லையா? ஏன்னா அனுபமா அந்த சாதாரண நான் போட்டுருக்காருன்னு அவருக்கு ஓமையே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அனுபமா இவ்வளவு அணுவுக்கு அணுவா அந்த மஞ்சள் பொன்னிறத்துல அந்த தென்னகத்துல இருக்கக்கூடிய ஊக்கில் இருக்கக்கூடிய அந்த மனையில இருக்கக்கூடிய அவ்வளவு நிச்சயமா உடையக்கூடிய தண்ணீனாக்க அந்த உடம்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தண்ணீனாக மெல்லியதாக இருக்கக்கூடியது. ரொம்ப மெல்லிசாக அவர் இருக்கிறார் என்று சொல்வதுதான் ஒரு உபமா சொல்லணும்னு இதெல்லாம் வச்சுதான் சொல்ல முடியும். மின்னல் மாதிரி இருக்குது, ஒரு மெல்லிசாக இருந்தார், அது தென்னல்ல இருக்கக்கூடிய மேற்பகுதி மாதிரி இருந்தார், அது அப்படியே பொன் நிறமாக அவர் ஒழித்து பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. பாஸ்வதி அணு உபமா, அணு மாதிரி இருந்தார். அணு உபமா உபமா शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः ब्रह्मब्रह्मश्चिभस्सहरिश्चेन्द्रस्तोक्षरपरमस्वराट् तस्याः शिखाया அப்படிப்பட்ட அந்த ஹிருதயத்துல அவருக்கு அந்த ஒரு ஜாலை இருக்க, அந்த ஜாலையினுடைய மேல ஜாலையினுடைய மேல அதுக்கு நடுவுல எவ்வளவு முக்கியமா இருப்பாருங்க. சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையில ஒரு ஒளி, அந்த ஓட்டையில ஒரு கிரணம், ஒரு வஸ்தி, ஒரு கதிர், அந்த கதிர்ல ஒளி கதிர்ல ஒரு முனை, அந்த முனை செல்லுல இருக்கக்கூடிய அந்த கொண்டையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புகழ் மாதிரி இருக்கக்கூடியது. அது சத்தியாக சிகாயா, அதுல சத்திய, அதுலதான் சூக்ஷ்மமாக பரமாத்மா வியவஸ்திதா, பரமாத்மாவானவர் மிகத்தான் விசேஷேன அவஸ்திதா, இங்கதான் விசேஷ அவஸ்திதா, விசேஷமாக அங்க உட்கார்ந்து இருக்காரு. எல்லாருடைய பரமாத்மா எறும்பு எடுத்துட்டா எறும்புக்கு ஒரு ஹிருதயம் இருக்கா, அந்த ஹிருதயத்துல ஒரு ஒளி இருக்கா, அந்த ஒளியில உட்கார்ந்துருக்காரு. நாயில உட்கார்ந்துருக்காரு, கழுதையில உட்கார்ந்துருக்காரு, தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு, சூர நேர கன கோதி கந்தர் தைத்தியர்கள் எல்லாருடைய உடம்புலையும் அந்த பரமாத்மாவானவர் விசேஷேன அவஸ்திதா. அது எப்படின்னு புரியல, சொல்ல தெரியல, வேதம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனா அவருக்கு அது தெரியுது. நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி எனக்கே தெரியுது, எனக்கு தெரியல, நான் பார்க்கும் போது எப்படி இந்த கை கரெக்டா அப்படி வந்து தெரியல. விசேஷமா நான் உள்ள போட்டேன்னா ஏன் வெளியில வந்து ஓட மாட்டேங்க, சாப்பாடு கரெக்டா உள்ள போறது, கரெக்டா போறது. அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆகாசத்தை தயாரித்து வச்சிருக்காரு. அதிகமான தண்ணி சொன்னாக்கா அது தண்ணி வழியா வரா, ஒரு கால் நாட்டிகள் உள்ள போனாக்கா வெளியில வருது தண்ணி. எனக்கு என்ன தண்ணி வேணும், எனக்கு என்ன அக்னி வேணும், எனக்கு என்ன எப்படி பார்த்துக்கள் வேணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு, ஆகாசத்தை தெரிஞ்சு வச்சுட்டு, எனக்கு என்ன காற்று வேணும் தெரிஞ்சு இந்த 5 பூதங்கள்னால என்னை என்ன மாதிரியே சகல ஜீவராசிகளையும் பார்க்கிறார். 87 லட்சம் ஜீவராசிகள் இருக்கான். அப்தானிக்கப்படி அடக்கம். பகவான் இப்படி இருந்து கொண்டிருந்தாக்க அவர் பரமாத்மா எப்படி இருக்காரு சொல்ல முடியுமோ, கை பண்றது என்ன சத்யாஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. ஆர்த்தார் இந்த பரமாத்மா, இந்த பரமாத்மா சார் அவ்வளவுதான் சார் உங்களுக்கு சொல்ல தெரியாததுனால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைச்சு பாருங்க. வேதாந்தம் வந்து பிரம்மா அவர்தான் சார், அந்த சதுர்முக பிரம்மா இல்லையா. ஒரு அவருக்கும் 5 முகம் தான் இருக்குது, இவனுக்கும் 5 முகம் இல்லை. சத்யா ஜாதம் மாமதேவன் 5 இருக்குது, அவருக்கும் 5 தான் இருக்குது. அவர் என்ன பண்றாரு, கொட்டி சொன்னதுனால அவருடைய தலையை கொதிச்சுட்டு எங்க போறதுன்னு தெரியாம பயிரவர இடத்துக்கு சுற்றி, அதுக்கப்புறமா அவருக்கு அப்பாவுக்கு சேர்ந்து ஒரு ஆணை இருந்தது. அப்பா நீ இப்ப இருக்கிற கஷேத்திரமானது சிவனுடைய கஷேத்திரம், நாட்டுக்கா இருக்கிற கஷேத்திரம், நான் அவருக்கு பிச்சை போடுறதுக்காக அனுப்பிச்சு நான் வரப்போறேன். நீ அந்த சமயத்துல
பாதுகாத்துட்டு அங்கேயே இருக்க வேண்டியது இந்த பிரம்மாவுடைய தலைவனை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அங்க போய் தெரியாத அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. சில பேர் அத விஜயகாரணத்துல வச்சாரு. எல்லாம் நிறைய புராணங்கள் நிறைய விஷயம் என்ன என்றால் அந்த பிரம்மாவானவர் சதுர்முக பிரம்மாவானவர் நாராயணன் தப்போபமா நாராயணனுடைய நாதியிலிருந்து தோன்றினதான அந்த பரபிரம்மா அப்படின்னு சொல்றீங்கள. சகல பிரம்மா பிரம்மாஜி அவர் தான் சார் இரண்ய கர்ப்பர், அவர் தான் சார் விராட், அவர் தான் ஈஸ்வரன் சார்ன்னு சொல்றீங்க. அந்த பிரம்மாவை உங்களுக்கு புரிய வச்சுக்காரு. இதெல்லாம் சொன்னேன்னா அவர் எங்க இருக்கார்? உங்களுடைய சுஷிரத்துக்கு மேல அவ்வளவு உண்ணியமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவர் தான் மகா பிரம்மா. அவர் பிரம்ம மட்டும் என்ன சார்? மகா சிவஹா. அந்த பார்வதி அந்த சதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சதி தேவியை வந்து அவ சம்மதி பண்ணக்கூடிய யாகத்துல மாப்பிளையை போகாமல் சொல்லி எவ்வளவு பெரிய தப்புன்றத அந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக அவரும் ஒரு பொன்னையும் கூப்பிட்டு அந்த சிம்மராக இருந்து ருத்ரனுக்கு நான் எந்த அதிர்ச்சி கொடுக்க மாட்டேன், இந்த யாகத்துல நான் இந்திரனுக்கு கொடுப்பேன், அக்னிக்கு கொடுப்பேன், சோமனுக்கு கொடுப்பேன், சூரியனுக்கு கொடுப்பேன், பரமாத்மாவா இருக்கக்கூடிய விஷ்ணுவை கொடுப்பேன், ஆனா ருத்ரனுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் பிடிச்ச கொண்டாட்டிய போகாத எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான்னு சொன்னார். ஆட்சிக்காரத்தை கேட்காம போன இடத்துல அந்த ஆட்டுக்கார அவமானம் பண்ணது இல்லாம அவளையும் அவமானம் பண்ணி கூட இருக்கிற சிஸ்டர் யாரு 27 கோபம் வந்து தன்னுடைய உயிரியே யோகா விட்டா. அதனுடைய அந்த ஒரு சிவன் கோபப்பட்டு அந்த பைரவராக ஆவிர்வாவம் பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் வீரபாக்கு வாக்கு வந்து அந்த உடம்பெல்லாம் எடுத்து 51 பக்கம் அந்த தூக்கி போட்டார். அந்த ஒரு அவயவத்தையும் அப்படி வந்துதான் அந்த 51 கஷேத்திரங்களையும் சொல்லக்கூடிய அந்த சிவனுடைய கதைகள் இல்ல வரக்கூடிய கௌரி கதையாக இருக்கு. அதுக்கு பிறகு அவளை பூஜை பண்ணி சிம்மவானுக்கு பிறந்து அதுக்கப்புறம் மன்மதனானவன் போய் அவர் தபஸ் பண்ணி இருக்கும் போது இந்த ரிஷிகள்லாம் 10 ரிஷிகள்லாம் ஏறி அப்பா நீ போய் இந்த மாதிரி உலகத்துல ரொம்ப அன்பா சக்தி இல்லாம இருக்குதுன்னா எப்படிப்பா இருக்கும், சின்ன சக்தி இருந்தா உலகம் நடக்காதுப்பா, திருப்பி கூட போய் இல்லாம கூட வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 2 பேரையும் ஒன்று சேர்த்து அவருக்கு வந்து பார்வதியாக கலந்து பூஜை பண்ணி உமாவாக இருந்து அப்புறம் அவரையே ஆனந்த பிறகு உலகமானது அப்படியே சுத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவனாக இருக்கக்கூடியது உங்க ஹிருதயத்துல அல்ப ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சூக்ஷ்மமாக பரமாத்மா அவர்தான் சிவன். சில புராணங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறது. அவர் சிவன் மாத்திரம் நினைச்சு விட்டுறாதீங்க. அவரேதான் அந்த பரமாத்மாவை தான் எதை பிரம்மான்னு சொன்னேனோ எதை சிவன் சொன்னேனோ சகா ஹரிஹி அஞ்ஞானத்தை போக்கடிப்பதற்காகவே எடுத்துக்கொண்டார் இல்லையா? விஷ்ணு அவதாரங்கள் எல்லா அவதாரமும் பரித்திராய சாதுனாம் விநாசாய சதுஷ்டாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையும் ஹரியாக இருந்து கொண்டு இல்லையா இந்திராபதியாக இருந்து கொண்டு பாஷையாக இந்த கௌரிபதினு எழுதினார். அங்க சதுர்முகம் அதெல்லாம் விசேஷம் இருக்கிறதுனால சொல்றேன். இங்க இந்திரஹான்னு சொன்னா இந்திரன்னு சொன்னா போதாதா? பெரியவாளுடைய வியாக்கியானங்கள்லாம் பரமேஸ்வர சுரூபமாக இருந்து சாயங்கள் எழுதினது. அதுல எல்லாம் ஒரு விசேஷம் கொடுக்கறதுன்றது நமக்கு தெரியாது. அவர் எழுதுறாரு இந்திராபதி. ஏன் சார் இந்திராபதி? இந்திரா, லக்ஷ்மி, பார்கவி, வைஷ்ணவி, சீரா, சுந்தரியா இதெல்லாம் அம்பாவுடைய சினன் இந்திரா என்ற லட்சுமி விஜயமாவோடு இந்திராயை நமக்கு இருந்தார். லட்சுமிக்கு பேரு இந்திரா அப்படின்னு பேரு. இனி இன்னைக்கு இப்ப வாராகி நவராத்திரி ஆரம்பம் மகாலட்சுமி நினைக்கலாம். இந்திரா அவருடைய ஆத்துக்காரர் அடிக்கடி சொன்னா மகாவிஷ்ணு சொல்லாமே ஏன் அதுக்கு ஒரு பாஷை எழுதும்போது எப்படி சொல்றாரு? இந்திரா பதிகின்னு லட்சுமி பதிகி இல்ல. அவர் வந்து ஏதோ பிரம்மா மட்டும் இல்லை, சிவன் மட்டும் இல்லை, ஹரி மட்டும் இல்லை, ஏதோ சித்தி லயங்காரியத்தை பண்ணி கொண்டிருப்பவர்கள் மற்றும் அவர்களையும் இருக்கக்கூடிய தேவதை, நமக்கு போக்கு இருக்கிற தேவதை, நாட்டுக்கு இருக்கிற தேவதை, எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்காங்க நம்மளுக்குள்ள. அந்த தேவதைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்திரன் இல்லையா?
இந்திரஹா இந்திரஹா ஐயேவ இந்திரஹா சாப்பிட இந்திரா சேந்திரன் ஆயிடுச்சு. சேந்திரஹா அவர்தான் இந்திரன். அஹா அக்ஷரஹா அக்ஷரஹா சரம் இல்லாதவர். சரம் இல்லாதவர்னு எடுத்துட்டார். நான் வந்து சுகமாயிடுவானே மாயையா இருக்கிற வரைக்கும் அவர் இருக்காரு. இந்த உலகமானது ஈடுபட்டுதான் இருக்கும். மாயையும் என்னாச்சு அதிசய மாயையும் கூட அனாதி காலமா இருக்கும், அனந்தமாக இருக்கும் இல்லையா. அந்த மாயை தாண்டின வரைக்கும் அது அதுவே அந்த மாயையே அதை பார்த்து தெய்வீ கேசா குணமி மமமாயா சுரத்தியா கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு கால அளவுலாம் இல்லை, நான் தான் அந்தர்யாமியாக இருக்கிறேன், மாயாவாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்துகிறது. அதுதான் அக்ஷரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அதே மாயை தான். இந்த மாயை மூலமாகவே நீங்க இந்த வேதாந்தத்திற்குள்ள வந்து ஒரு ஆச்சாரியனை பெற்று சுமூகமாக இந்த வேதாந்தத்தை அறிந்த பிறகு அந்த மாயையும் தனியாக இயங்காது, பிரம்மாஸ்திரயா மாயா அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த விமர்ச ரூபமாக இருக்கக்கூடிய மாயா சக்தி தத்துவத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரகாச தத்துவமாக இருக்க சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவம் தான் பரமாத்ம தத்துவம். அதுதான் நிர்குண பரமாத்ம தத்துவம். அந்த தத்துவத்தின் மூலமாக அந்த நிர்குண பிரம்மத்தை அந்த பிரம்மமானது இது பரமஹா பரமஹான்னு அர்த்தம். மேல மேல என்ன அர்த்தம்? காலத்தினால நீங்க நினைக்கக்கூடிய மேல் இல்லை. தேசத்தை வைத்துக் கொண்டு நீங்க பெருசுன்னு சிலதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, அது இல்லை. ஒரு வஸ்துவை வைத்துக் கொண்டு பெருசாலியா பெரிய மலையான்னு பேசிட்டு அந்த பெருசு இல்லை. காலத்தினாலையும் தேசத்தினாலையும் வஸ்துவத்தினாலையும் லிமிட் பண்ண முடியாது. தேச கால வஸ்து பரிச்சின்ன ரீதா, இதனால பரிச்சேதம் பண்ண முடியாததான ஒரு நிலை இருக்க. அதுதான் அந்த பரமாத்மா. அதுதான் பரமாத்மா. அதை சொல்றதுக்கு தான் இந்த நாராயண சூத்தமானது வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் யார்? ஸ்வராட். ஸ்வராட் ராஜாவாக பரம புருஷனாக இருக்கு. ஸ்வராட் தன்னா ஆள்பவராக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை வேற யாரும் ஆள முடியாது. ஸ்வராட் என்ன அர்த்தம்? அவர்தான் சுதந்திரமாக இருக்கிறார். பாரதந்திரியம்ன்றது அவர்கிட்ட கிடையாது, அவர் ஒருவர் தான். தேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி. அவர் எப்படி இருக்கார்? ஏகமாகவும் ஏவ அத்விதீயமாகவும் இருந்த அந்த பரமாத்மாவைத்தான் இப்போது இந்த நாராயண உபனிஷதானது சொல்லிச்சு. இந்த நாராயணன் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் கொண்டு பண்ணோம்னாக்கா நரானாம் அயனம், எல்லாரும் அயனம். இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்த பிறகுதான் இந்த திருப்பி புனரப்பி ஜனமும் புனரப்பி மரணமும் வர சொல்லி இந்த ஜென்மாக்களிலிருந்து விடுதலை பாயக்கூடியதாக ஆக்குவதற்காக வந்ததான ஒரு உபனிஷத். ஒரு உபனிஷத்தை பிரித்து கொண்டால் சகல வேதாந்த தத்துவங்களும் அதுல ஜெகத்காரணமாக இருக்கிறதாக சொல்லி அதை மாயையோட இருக்கக்கூடியதாக அக்ஷரமாக சொல்லி அக்ஷரா பரதப்பரம்னு எது கட்டோபனிஷத்துல சொன்னா அந்த பரஹான்னு சொல்லி அந்த நிர்குணப்பரமாக இருக்கக்கூடியவர் அவர்தான் சொல்றார். உபனிஷத்துக்கெல்லாம் சொராட்டுன்னு அங்கே சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய சொராட்டுக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண யஜுர்வேதிய இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய தைத்திரிய ஆரங்கிகே, தைத்திரிய சாதிக்கு சேர்ந்ததான ஆரண்யகம் என்ற போர்ஷன், சங்கீதா போர்ஷன், பிராமணம் போர்ஷன் இருக்கு. அதுல சங்கீதா போர்ஷனானே அந்த பிராமணம் போர்ஷன் இருக்கு. அதுல எந்த இருக்கக்கூடியது ஆரண்யகம்னு பேரு. அந்த ஆரண்யகமானது என்ன உபாசனைக்காக வந்தது. அந்த ஆரண்யகத்துல வானப்பத்தர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கிரகஸ்தர்கள் இருக்க பண்ண வேண்டியது. வானப்பத்தர்கள் உபாசனை பண்ண வயசாகி போச்சுன்னா உபாசனை பண்ணிட்டு அந்த அரண்யத்துக்கு அப்புறம் மேல என்ன இருக்கு? உபனிஷத்து இருக்கு இல்லையா. அதனால அந்த ஆரண்யத்துல இந்த உபனிஷத் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு சன்னியாசி மாதிரி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கு. இது தைத்திரி ஆரண்யகே தசம பிரபாகே 10வது பிரபாகத்துல நாராயண உபனிஷத்து நாம
நாராயண உபனிஷத் என்ற பெயருடன் இருக்கக்கூடியதுதான் இந்த நாராயண சூத்திரம். திரையோதச அனுபாகா 13வது அனுபாகமாக இருக்கக்கூடியது. சமாப்தா இப்படியாகத்தான் இதுவே முடிவடைந்தது. அடுத்தது தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதித்யம். டெய்லி நமக்கு கடவுள்னாக்க அங்கே இருந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. போல இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய தெய்வம்னால நமக்கு டெய்லி அன்றாடம் பாக்குறோம். ஜெயசுதா பரிசமண்டல மத்தியவர்த்தி பரசிஜாசன சன்னிவிஷ்டா தெய்வூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி இரண்மயவபு விருத சங்கி சக்கரஹா சக்கரகதாபானே வாரகா நிலையாச்சா கோவிந்த புண்டரீகாச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகட்சி சொல்லக்கூடிய அந்த ஆதித்ய புருஷனாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம உபாசனம். ஆதித்ய மக்களே பரபிரம்ம உபாசனம். ஆதித்யோவா ஏஷ ஏதன்மண்டலம் தபதி பத்ரதாவிஷா சத்ருஷா மண்டல குந்தருஷாம் லோகோ தஜயே தஸ்மின்மண்டலே அத்யதீப்யதே தானி காமானி சதாம் நாம் லோகோ தஜயே தஸ்மின்மண்டலே அத்திஷி புரிஷஸ்தானி யூபும்சி தயதிஷா மண்டலம் தயதிஷாம் லோகத்தைஷா தயேவ வித்யா தபதி தயேஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷா. அந்த ஹிரண்மய புருஷனுடைய உறைவிடமாக அவர் எங்க இருக்கார்? உண்மையிலேயே அந்த பரமாத்மா ஆதித்ய மண்டலமாக இருக்கிறார். அவர்தான் வேதமயமாக இருக்கிறார். அவர்தான் ரிக்வேத மந்திரமா இருக்கார். அவர்தான் எதிர்வேத மண்டலமாக இருக்கிறார். அவர்தான் சாமவேதமாக இருக்கிறார். அவர்தான் எல்லாமுமாக இருக்கிறார். அந்த பரவான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஜெயிக்கிற அந்த புருஷன் எதிர்வேத மந்திரங்கள் இல்லாமையும் ரிக்வேத மந்திரங்கள் இல்லாமையும் மகரவேத மந்திரங்கள் இல்லாமே பண்ணக்கூடிய ஸ்ரீ வித்யா என்று சொல்லக்கூடிய அவர் எப்படி இருக்கார்? அந்தராதிக்கு ஹிரண்மய புருஷா. வடிவமாக அந்த பரமாத்மா இயங்குவதாக நினைக்கணும். எந்த சுவாமியை தியானம் பண்ணாலும் பொன் வடிவமாக தியானம் பண்ணாலும் இரண்யவர் நாம் ஹரி சுவர்ணர ஜசஸ்ரஜாம் தியானம் பண்ணோம். அவர் எப்படி இரண்யமஸ்ரு கனகா சதையேவ சுவர்ணா இல்லையா? இரண்யசேஷா இரண்யமஸ்ரு. அவருடைய தலையெல்லாம் இரண்யம், வீட்டையெல்லாம் இரண்யம், தாய்க்கெல்லாம் இரண்யமஸ்ரு அப்படின்னு பொன்னிறமாக இருக்கக்கூடிய தியானமானது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒளி கொடுக்கக்கூடியதான இதெல்லாம் டெய்லி செஞ்சாலும் சொன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒளியா இருக்கு. எங்க பார்த்தாலும் நீங்க இருக்கிற இடம்லாம் பிரைட்டு, நீங்கெல்லாம் பிரைட்டு. உங்களை பாக்குறவாலும் கொஞ்சம் உற்சாகத்தோட இருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடிய உபாசனை இல்லையா? அந்த உபாசனை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே